வெல்கம் டு சென்னை தர்பார். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நியூ இயர் செலிப்ரேஷன் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். காலையிலே பார்த்திங்கன்னா நல்லா வீட்டெலாம் நல்லா தொடச்சி வச்சுட்டு விளக்க ஃபஸ்ட்டு ஏற்றியாச்சு. சாமிக்கு ஃபஸ்ட்டு ஒரு தட்சணையை போட்டுட்டு அதுக்கடுத்து தான் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் ஒரு கோலம் போட்டிருக்கோம். இந்த வாட்டி கலர் கோலமாவெலாம் போடலை. பொங்கலுக்குலாம் பார்த்திங்கன்னா கலர் கலராக கோலம்லாம் போடுவோம். அது கண்டிப்பாக நான் போடுறேன், சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து வீட்டு பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலில் ஒரு தட்சணையை போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து இப்போ நம்ம வெளியே போக ஆரம்பிக்கலாம். காலையிலே பார்த்திங்கன்னா நாங்கள் சீக்கிரமாக கிளம்பியாச்சு. தாம்பரத்தை தாண்டி இப்போ போயிட்டுருக்கோம். அவ்வளோதாங்க, வல்லக்கோட்டைக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம எந்த கோவிலுக்கு போகிறோன்னா வல்லக்கோட்டை முருகர் கோவில், சுப்பிரமணியன் திருக்கோவில், அதாவது வல்லக்கோட்டையில் இருக்குது. ரொம்ப சூப்பரான கோவில் தான் இது. நாங்கள் போகும்போது ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. ரொம்ப இல்லை, இந்த வாட்டி குறைவு தான். நாங்கள் ஃபஸ்ட்டில் வரும்போது பார்த்திங்கன்னா மக்கள் நடந்து போகிறதுக்கு கூட பார்த்திங்கன்னா இடம் இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு ஜேன்னு இருக்கும். ஆனால் இந்த வாட்டி கொரோனானால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. தரிசனம் நல்லா தான் இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு பொம்மைலாம் பார்த்திங்கன்னா நிறையா விற்றுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா போகிற என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா கமலா பழம், அதாவது ஆரஞ்சு பழம் கொடுத்தாங்க. ஆளுக்கு ஒன்று கொடுத்தாங்க. அடுத்தது மோரில் பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா அதாவது சின்ன பசங்களுக்கு அந்த மருதாணி, சின்ன பசங்களுக்கு தேவையான பொருட்கள், அந்த சொப்பு சாமான்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே இருந்துச்சு. இப்போ பூஜைக்கு தேவையான பூஜை சாமான்களை பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம். இப்போ கோவிலுக்குள்ளே போகிறோம். கோவிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா எத்தனை க்யூ இருந்துச்சு. அதனால் நாங்கள் இன்னொரு கோவிலுக்கு போகிறோம், டைம் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் சாமி வெளியே இருந்தபடியே பார்த்துட்டு அது வந்துட்டோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த குளம் பார்த்திங்கன்னா கோவில் குளத்தெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுற்றி பார்த்தோம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோவில் இருக்குது. அதுக்கடுத்து அன்னதானம், மிகப்பெரிய தானம். அது என்னன்னு பார்த்திங்கன்னா அன்னதானம் தான். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே அன்னதானம் கொடுக்குறாங்க. உங்கள் யாராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா அன்னதானத்துக்கு நீங்கள் எவ்வளோ வேணால் காசு கொடுக்கலாம். அப்படி காசு தான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அதில் சேவையும் கூட பண்ணலாம். பரிமாறுற சேவை, இந்த மாதிரி சேவை கூட பண்ணலாம். ரொம்பவே நல்லது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு சின்ன பொம்மை கேமாக வாங்கி தரலான்னு சொல்லிட்டு இங்கே இருக்க கடையில் சுற்றி பார்த்துட்ருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்தால் அடம் பிடிச்சி ஏதாச்சும் வாங்கிப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பொருளாக பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. அடுத்தது மணி, செயின், அடுத்தது முருகர் படம், முருகர் காலண்டர், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா முருகர் பக்தர். எங்கள் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா முருகர் அவ்வளோ பிடிக்கும். இந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வருஷம் வருவோம். வருஷம் நியூ இயர் அன்றைக்கி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வருவோம். அதனால தான் இந்த வாட்டி இங்கே வந்திருக்கோம். இங்கே இன்னொரு கோவிலுக்கு போகிறோம். மணப்பாக்கம் 7 கன்னிகள் கோவிலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ போகிறோம். இது பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு பெரிய ஏரி. இது ரயில்வே ஸ்டேஷனில் போகும்போது வேணால் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம கோவிலுக்கு வந்தாச்சு. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான கோவில் தான் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு வராங்க. இந்த வாட்டி கூட்டம் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் வராதனால கூட்டம் அதிகமாக தான் இருந்த மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கடுத்து இதை சுற்றியும் பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு இந்த பொம்மை கிம்மை பார்த்திங்கன்னா நிறையாவே விற்கிறாங்க. அதுக்கடுத்து மாலை, அதுக்கடுத்து பாத்திரம், அடுப்பு கூட விற்கிறாங்க. எதுக்குன்னா இந்த கோவில் சுற்றி பார்த்திங்கன்னா இது அதாவது பொங்க வைக்கிறது, அந்த சக்கரை சாதம் கிண்டுறதுலாம் பார்த்திங்கன்னா நிறையா சுற்றி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக பாத்திரம், கரண்டிலாம் பார்த்திங்கன்னா விற்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு தெரியாதுன்னா வாங்கி விற்கிறாங்க. சுற்றிலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடை தான், இந்த மாதிரி பாத்திரம் கித்திரம் அந்த மாதிரி கடை தான். அதுக்கடுத்து நாங்கள் இப்போ க்யூவில் நிற்கிறோம். சுற்றி அந்த கோவிலை சுற்றி பார்த்திங்கன்னா க்யூ தான். உள்ளேருந்து போய் கோவிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ரவுண்டு சுற்றிட்டே இருந்தோம். அதுக்கே நாங்கள் 1 மணிக்கு போனால் நாங்கள் 4:30 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா க்யூவில் தான் நின்றுருந்தோமே. சரி, ஃபஸ்ட் டைம் வரதுனால பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணுறக்கூடாது, சாமி தரிசனம் நம்மளுக்கு தேவை, ஃபஸ்ட்டு நியூ இயர்னு சொல்லிட்டு சாமியை பார்த்துட்டு தான் பார்த்திங்கன்னா மறுபடியும் நாங்கள் போனோமே. கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க கடையில் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்தோம். அங்கேயே பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள்லாம் இருக்குது. சூப்பராகவும் இருக்குது. இந்த கோவிலுக்கு என்ன விசேஷம் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் சாமி கொண்டு போனாலும் இல்லை பொங்கல் வச்சாலும் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகணும். அது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. எனக்கு சரியாக டீட்டெயில் தெரியல. உங்களுக்கு டீட்டெயில் கண்டிப்பாக வேணும், இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. எங்கள் அத்தை இருக்கிறாங்க, அதுக்கடுத்து இன்னொரு பேர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க.
ஸோ அவங்கக்கிட்ட நான் வந்து டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுறேன் இந்த கோவிலை பற்றி. ஏன்னா சூப்பரான கோவில் தான் சொல்லியிருக்காங்க. அற்புதமான கோவில் தான். இந்த வந்து மணப்பாக்கம் கன்னியம்மன் கோவில். கோவிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கக்கூடாதனால நான் இதுக்கு மேலே வீடியோ எடுக்கலை. எனிவேஸ் ஹாப்பி நியூ இயர் அண்ட் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனி போகும் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா இனிதாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இனி இந்த புத்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு புதிதாக இருக்க வேண்டும். நம்ம எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுட்டோம் இந்த 2020ல், அதெல்லாம் மாறி நம்மளுக்கு ரிப்பீட்டாக வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து சந்தோஷம் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு வந்து ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.